ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஒரு பிரியாணி ஃபேனாக ஒரு ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறது அதோடு வர அந்த கத்திரிக்காய் கிரேவி. அது ரொம்ப ஸ்பெஷலுங்க. சில ரெஸ்டாரண்ட்டில் அந்த கிரேவிக்காகவே நிறைய பேர் பிரியாணி வாங்குவாங்க. அந்த கத்திரிக்காய் கிரேவியில் எப்படி இருக்குது, அதோட ஆக்சுவல் பேர் என்ன? அதோட பேர் தான் பாக்ரா பைகன். அது ஒரு ஹைதராபாதி டிஷ். அதில் ஒரு புளிச்சிட்டு ஒரு இனிச்சிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டேங்கி ஃப்ளேவரில் இருக்கும். நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க அது எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி என்னோடய மெனுவில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாக்ரா பேகன் கத்திரிக்காய் கிரேவி, எஸ்பெஷலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணியோட. ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக் அவுட். இந்த பாக்ரா பேகனுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜுங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்பொழுது நம்ம கொடுக்குற மாதிரி பிரித்து கொடுத்துட்றேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ் இன்க்ரீடியன்ஸை நம்ம வறுத்து அதை ஒரு சட்னி மாதிரி ஒரு பேஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை ஆல்மோஸ்ட் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அது தனியாக குக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரேவி, அதுக்குள்ளே பேசிக் கிரேவி அதான் ரொம்ப முக்கியம். அதை பண்ணி அதில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபைனலாக ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாக்ரா பேகன் அதுதான் இன்றைக்கி காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான ஸ்டேஜ் 1 என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா? இப்போது அந்த ஸ்டேஜ் 1ல் நம்ம வறுக்கிற அந்த மசாலா, அதாவது பேஸ் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஒரு பேனில் மைல்டு ஹீட்டில் நம்ம வறுக்க போகிறோம். ஆயில் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ட்ரையாக வறுத்து அதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன போட்டு வறுக்கிறோன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், வறுத்த நிலக்கடலை இதான் போடுறேன். கொத்தமல்லி விதை இதை நம்ம எப்பொழுதுமே ஒரு ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு ஒரு மைல்டாக தான் ஃப்ரை பண்ணோம். ரொம்ப கருகிடக்கூடாது. அது ஒவ்வொன்றா ஆட் பண்ண உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ட்ரையாக நீங்கள் வறுக்கிறப்போ ஒரு இண்டிகேட்டர் அது கரெக்டாக வறுத்துருச்சான்னு நீங்கள் பார்க்க வேண்டியது மிளகா தாங்க. அந்த மிளகா கிறிஸ்பாயிரும், அப்படியே மொறுன்னு ஆயிரும். அந்த டைம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். கலரும் மாறாது, பட் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரை ஆகிருக்கு. ஏன்னா நம்ம பொடி பண்ணுறப்ப இந்த மிளகா ஈஸியாக உங்களுக்கு பவுடர் ஆயிரும். எப்பொழுதுமே நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி இந்த மிளகா வாட்ச் பண்ணுங்கள். அதாவது அது நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஸ்லோ மைல்டு ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுறோம். டைம் கொஞ்சம் ஆகும். அப்போது அந்த மிளகா உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர், அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போது நான் அடுத்து இந்த வெள்ளை எள்ளு, இது ரொம்ப முக்கியம். இதோட பேஸு எள்ளு போடுறப்ப நீங்கள் கடகடன்னு பொரிஞ்சிடும். அதனால் அது நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. போட்டோன்னா ஃபர்தராக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிடணும். போட்டுட்டு நான் ஃபைனலாக இந்த டெசிகேட்டட் கோகனட், இந்த ட்ரை கோகனட் பவுடர், இப்போ அது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு வெட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் நான். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி ஊற்றி ஒரு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ இந்த கலர், இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு ஃப்ளேவருங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறப்பவே அதில் ஒரு அருமை, அந்த நிலக்கடலை, அந்த தேங்காய், அந்த எள்ளு அதெல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பேஸ். இந்த தான் இந்த வாசனை இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல ஃபைனாக அரைச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட அந்த கத்திரிக்காய் குருமா பாக்ரா பேகனுக்கு உள்ள பேஸு. நம்ம இப்போது ஸ்டேஜ் 2 அந்த கத்திரிக்காவை எப்படி நம்ம குக் பண்ணுறோம் பார்த்துருவோமா? ஸோ இப்போது ஸ்டேஜ் 2 அந்த கத்திரிக்காவை நம்ம குக் பண்ண போகிறோம், அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷாலோ பேன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆழமாக இல்லாமல், ஒரு டீப் பேன் இல்லாமல் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இப்போ ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இதை நான் பண்ண போகிறேன். ஸோ அதான் பண்ண போகிறேன். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும், பட் பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம மோஸ்ட் லைக் இது ஒரு ஃப்ரையிங் மாதிரி தாங்க, இது ஒரு வறுக்கிற மாதிரி தான். அதனால் அந்த எண்ணெய் மீதி அதில் தான் இருக்க போகுது. அந்த கத்திரிக்காய் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துருவோம். இப்போது நம்ம ஊற்றின ஆயில் லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கத்திரிக்காயை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் கீரி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக குக் ஆகிடும். இதை ஒவ்வொன்றா இந்த ஆயிலில் ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் பண்ணுறேன். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ ஒவ்வொன்றா இந்த கத்திரிக்காயை
இப்போ லைட்டாக நான் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அப்பப்போ மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஹெவி ஃப்ளேமில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது மெதுவாக தான் கொஞ்சம் குக் ஆகும். ஒரு 5 to 7 minutes, ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா இது நல்லா குக் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக தெரியும், பார்க்கவே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்குவோம். ஸோ அப்போ ஆயில் ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதனால் அந்த ஆயில் வந்து இது வந்து ஃப்ரையிங் மாதிரி தான். அதனால் என்னடா இவ்வளோ ஆயில் ஊற்றுறமேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஜஸ்ட் குக் பண்ணோன்னே அந்த ஆயிலை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம். இப்போது இந்த கத்திரிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை ஆகிருக்கு. லைட்டாக சாஃப்ட் ஆயிரும், கலர்ஸ் உங்களுக்கு நல்லா மாறினது தெரியும். லைட்டாக அப்படி அமுத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த குக்கானது ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் இது ரெடி. இதை நம்ம தனியாக இப்போது இதை வடித்து நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். கத்திரிக்காயை மட்டும் அழகாக எடுத்து மேக்ஸிமம் அந்த ஆயிலில் வடித்து தனியாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் இது இப்போ ரெடி. இப்போது ஸ்டேஜ் 2 நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கிரேவி, இதுக்குள்ளே கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம ஸ்டேஜ் 3, அதாவது கிரேவி பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம எடுத்துருக்கிற கடலை எண்ணெய் சூடானோன்னு நான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு நான் வதக்குறேங்க. அதாவது இதில் வந்து கடலை பேஸ்டு கிரேவி இது, அதனால தான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். கடலை எண்ணெய், அதே மாதிரி நம்ம நிலக்கடலை பேஸ்ட் கிரேவி. இப்போது காஞ்ச மிளகா, ஜீரகம் பொரிஞ்சோடனே ஆனியன், எப்பொழுதுமே நம்ம வந்து ஆனியன் போட்டோன்னே நம்ம ஆட் பண்ணுறது சால்ட் ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆனியனில் இருக்கிற தண்ணி ஈஸியாக வெளியில் விட்டு சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆனியன் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம பூண்டு, இஞ்சி அதை யூஸ் பண்ணுறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஒரு பூண்டு, நல்ல பூண்டு விழுது, நல்ல பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். எப்பொழுதுமே நீங்கள் பூண்டு சேர்க்குறப்போ அது நல்ல குக் ஆயிடணும். அந்த ரா ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி, அதே மாதிரி இஞ்சியும் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி. இது வந்து நமக்கு நார்மல் மிளகாய் பொடிங்க, வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஸ்பெஷலாக காஷ்மீரி சில்லி பவுடரோ தஹி சில்லி பவுடரோ இல்லை, நார்மல் மிளகாய் பொடி தான். போட்டுட்டு இந்த பொடியோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. ஒரு ஸ்பூன் வந்து தனியா பொடி, அதாவது மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர். எப்பொழுதுமே இந்த பொடியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் ஆயில் விட்டுருங்க. அந்த ஒரு ரா ஃப்ளேவர் வந்து அந்த குக் ஆகிறப்போ அது போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம போட்ட பொடியெல்லாம் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்ல அந்த கொஞ்சம் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் தான் ரொம்ப அந்த பேஸே அதில் தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. இப்போது இது லைட்டாக
ஒரு கொதி வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக குக் ஆனோன்னே அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி அதை ஆட் பண்ணுறேன் நான். ஸோ புளி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு நல்ல ஒரு 1 hour ஊறி இருக்குது. அது நல்லா வடிகட்டி புளி தண்ணி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இது லைட்டாக உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வேணுங்கிற அளவு. ஸோ இது இப்போது ஒரு கொதி வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சிருக்கிற புளி தண்ணி இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது குக் ஆகி வர வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் தேவையான சால்ட்டெல்லாம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். காரம், சால்ட் இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, என்ன பண்ணுறேன், இப்போது சால்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது லைட்டாக சிம்மர் ஆகி இது நல்லா கொதிச்சு அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. நம்ம தேவையான சால்ட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த குக் ஆனோன்னு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதை வந்து இதில் நான் இப்போ உள்ளே ஆட் பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரணும், அப்படின்னா தான் அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு சிம்மரில் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஃபைனலாக அந்த ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த டிஷ்ஷில் வந்து எப்பொழுதுமே அந்த ஒரு புளிச்சுக்கிட்டு இனிச்சுக்கிட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து அந்த வெல்லம் ரொம்ப முக்கியம். அதை ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 minute இது வந்து லைட்டாக கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், வெல்லம் ஒரு டீஸ்பூனுங்க, ஒரு அரையிலேருந்து ஒரு டீஸ்பூன் வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணுங்கள். அந்த வெல்லம் கரைஞ்சி இந்த கிரேவியில் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி அது எஸ்பெஷலி அந்த கத்திரிக்காய்க்குள்ளே லைட்டாக இறங்கும். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 seconds சிம்மர்லேயே அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான பாக்ரா பேகன் கத்திரிக்காய் மசாலா பிரியாணிக்கு தேவையானது ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து இந்த குக் ஆகி அந்த ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகி மேலே எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. இந்த குக்கிங் வந்து ரொம்ப முக்கியங்க. இது ஜஸ்ட் ஸ்லோ குக்கிங் தான், பட் அந்த நல்ல குக் ஆகி இந்த ஆயில் வந்து லைட்டாக கொஞ்சம் செப்பரேட் ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் அழகாக அந்த ஆயில் செப்பரேட் ஆகி அழகாக லைட்டாக சிம்மரில் கொதிச்சு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் ஃபைனலாக கொத்தமல்லி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதாவது கொத்தமல்லி ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக தூவி நம்ம அந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இந்த டிஷ்ஷை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் ஷேர் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு எங்களை அதில் டேக் பண்ணுங்கள், ரெசிபி செக்கா. அதே மாதிரி எங்களோட சேனலில் ரெசிபி செக்கில் நிறைய கூட்டு பொரியலுக்குன்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம், சவுத் இண்டியன் டிஷ்னு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். இந்த சேனலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ், அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ஸு, நார்மல் டிஷ்ஷஸ், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷுக்குள்ள சேனல். ஸோ நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மற்ற டிஷ்ஷஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு டிஷ்ஷில் ஸ்பெஷல் டிஷ்ஷோ இல்லை சிம்பிள் டிஷ்ஷோ அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.